பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பயிற்சி மேட்ச் மாதிரி வார்ம் மேட்ச் மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா நேற்று வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து இந்தியா வந்து 60 ரன் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ வாங்க என்ன நடந்தான்னு விரிவாக பார்க்கலாம். முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ண இந்திய அணி வந்து 20 ஓவர் முடியல வந்து 5 விக்கெட்டை இழந்து வெறும் 182 ரன் வந்து அடிச்சாங்க. இதில் வந்து அதிகபட்சமாக வந்து ரிஷப் பண்ட் வந்து 32 போலில் வந்து 53 ரன் வந்து குவிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ட் வந்து வெறித்தனமாக ஆடி இருக்காண்டே சொல்லலாம். அவர் 4 6 4 4 வந்து தாறுமாற அடிச்சிருந்தாரு. எல்லா போலுக்குமே தாறுமாற அடிச்சிருந்தாருன்றே சொல்ல இயலும். இது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் வந்து 18 போலில் 31 ரன் வந்து குவிச்சிருந்தாரு. ஹெட்டிக் பாண்டியா வந்து 23 போலில் வந்து 40 ரன் குவிச்சிருந்தாரு. ஸோ ஹெட்டிக் பாண்டியா விடவே இல்லை, அவரும் தாறுமாற அடிச்சிட்டு இருந்தாரே சொல்லலாம். 183 ரன் அடிச்ச அந்த டாக்கெட்டோட களமிறங்கிய பங்களாதேஷ் அணி வந்து 20 ஓவர் முடியல வந்து 9 விக்கெட் இழந்து வெறும் 122 ரன் வந்து தான் அடிச்சாங்க. ஏன்னா அவங்களால அடிக்கவே முடியல. ஏன்னா இந்தியாவோட போலிங் வந்து வேற லெவலில் இருந்தே சொல்லலாம். இந்தியாவோட போலிங் சைட்டை பார்த்தோம்னா சிங் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, பும்ரா வந்து 1 விக்கெட் இருந்தாரு, டுபே வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, ஹெட்ரிக் பாண்டியா வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பயிற்சி ஆட்டத்திலேயே இந்தியா வந்து வேற லெவலில் பேட்டிங்கும் போலிங்கும் செய்திருந்தாங்க. ஸோ வேற லெவலில் இருந்திருக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய எதிர்பார்த்திருப்பாங்க இன்னைக்கு இந்தியா அணி வெல்லுமண்டு. அதே மாதிரியே இந்திய அணி வெண்டுடுச்சு என்றே சொல்ல இயலும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திர வீரர்கள் இருக்கிற ஒரு இந்திய அணி தான். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்திய அணி ரசிகர்கள். அது என்னண்டா வந்து இந்திய அணி கண்டிப்பாக வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணும் என்று தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா நட்சத்திர வீரர்களும் வந்து இப்போ இந்திய அணிலேயே இருக்காங்க. ஏன்னா ஐபிஎல் மேட்ச்லேயே எல்லாரும் வந்து வெறித்தனமாக விளையாடி இருக்காங்கன்னே சொல்லிடும். ஒரு ரிஷப் பண்ட் கூட அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. ஹெர்திக் பாண்டியா கூட நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக ஆடி இருக்கான்றே சொல்ல இயலும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணுதா வின் பண்ணலையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்து பயிற்சி ஆட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து வேர்ல்ட் கப் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் யாருடைய ஃபேன்ன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.